மவுண்ட் எவரெஸ்ட்ல கோல்டஸ்ட் டெம்பரேச்சர் -60°C வரைக்கும் கூட இருந்திருக்கு. ஜப்பானை சேர்ந்த யுஷிரோ மியூரான்றவரு 2013ஆம் ஆண்டு தன்னோட 80வது வயசுல மவுண்ட் எவரெஸ்ட்டை ஏறி சாதனை படைச்சாரு. அதே வருஷத்துல தான்ஷி, நுங்ஷின்ற இரட்டையர்கள் மவுண்ட் எவரெஸ்ட்டை ஏறினாங்க. இமயமலை பகுதியில இருக்கிற ஷெர்பா மக்கள் எவரெஸ்ட் மலையை நிறைய தடவை ஏறியிருக்காங்க. அவங்க வர்றவங்களுக்கு கைடா கூட இருந்திருக்காங்க. கமிரீட்டா ஷெர்பான்றவரு 2024 வரைக்கும் 30 தடவை மவுண்ட் எவரெஸ்ட்டை ஏறியிருக்காரு. மவுண்ட் எவரெஸ்ட் அப்ராக்சிமேட்டா 8849 மீட்டர்ஸ் உயரம் இருக்கும். 8000 மீட்டர் ஏறிட்ட அப்புறம் ஆக்ஸிஜன் லெவல் ரொம்ப கம்மியா இருக்கும். ஆக்ஸிஜன் மாஸ்க்லாம் போட்டுட்டே இருந்தாலும் மூச்சு விடுறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கும். அந்த பகுதியை டெத் ஜோன் அப்படின்னு சொல்றாங்க. ஏப்ரல், மே காலத்துல பலமா காத்தடிக்காது. அதனால இந்த சீசன்ல மலை ஏறுற வல்லுநர்கள்லாம் மவுண்ட் எவரெஸ்ட் ஏறுவாங்க. அப்படி நிறைய பேர் ஏறுறதுனால அந்த டெத் ஜோன்ல டிராஃபிக் ஜாம் ஏற்படும். அதாவது நெரிசல் ஏற்படும். எவரெஸ்ட்டுக்கு போயிட்டு வர்றதுக்கு 6லேருந்து 10 வாரங்கள் ஆகலாம். அங்க போறவங்க எடுத்துக்கிற பேக்கேஜ பொறுத்து அந்த டைம் மாறுபடும். மவுண்ட் எவரெஸ்ட் ஏறுறதுக்கு குறைஞ்சது 30 லட்சத்துலேருந்து 1 கோடி மேல வரைக்கும் கூட செலவாகலாம்.